வணக்கங்க. தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் கேட்குறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனமான தொலைபேசி கம்பெனி. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு 28/12 ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். 28/12/2021 அதுக்கான பில்லை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் அதில் நம்ம புகார் கொடுத்தோம். அந்த புகாருக்கு அந்த நிர்வாகம் சரியான தகவல் சொல்லலை. அதனால் என்னுடைய கேஸை NCHல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்துக்கு நம்ம அந்த புகாரை எடுத்துகிட்டு போகிறோம். அதில் கிடைச்ச வெற்றியைத்தான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைபேசிக்கான முழு தொகையும் வழங்கணும். மன உளைச்சலுக்காக 25,000 ரூபாய் வழங்கணும். கோர்ட்டு செலவுக்காக 5,000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகைக்கான செக்கை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த தொகையெல்லாம் வாங்கிட்டு செக்கையும் வாங்கிட்டு அந்த ஃபோனை அவங்களுக்கு சரண்டர் பண்ணணும். அதுதான் தீர்ப்பு. நம்ம இப்போ ஃபோனையும் சரண்டர் பண்ணியாச்சு, செக்கையும் வாங்கிட்டோம். இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லை. அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் வராமல் எதுவும் இருக்காது. அந்த குறைகள் வந்துச்சு அப்படின்னா அது நுகர்வோருக்கு சரியான வழிமுறையை காட்டணும். வழிமுறையை காட்டலை அப்படிங்கிறப்போ இது மாதிரி நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்துக்கு போனாங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாகத்துக்குத்தான் கெட்ட பெயர் வரும். இந்த பதிவின் மூலமா யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யவில்லை. இது ஒரு நுகர்வோருக்கான விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.